அவங்க அதை நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மூளை ஃபுல்லாக யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டினா நம்மளும் ஒரு வீடை கட்டணும்னு யோசிக்கிற உலகம் தான் இது. நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாத வகையில் இவன் மட்டும் அந்த விஷயத்த பண்ணி முன்னேறான அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வைத்தறிச்சல். நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை நம்ம உறவினர் மூலமாகவோ எதையாவது சொல்லி குட்டையை குழப்பி நம்ம எதில் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அதை முன்னேற விடாமல் பண்ணிடுவாங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பு கொடுத்திருந்தாலும் அவர்கள் எண்ணங்களும் அவங்களோட முக அமைப்பும் வெவ்வேறு. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. நமக்கு பணம் தேவைப்பட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. திருடாமல் பொய் சொல்லாமல் மற்றவங்களுக்கு பாதகம் இல்லாமல் நேர்மையாக நீங்கள் என்ன வேணால் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம். மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறதுனால நம்ம கெட்டு போக போகிறதில்ல, சகிச்சுட்டு போயிடலாம்.